கொளத்தூர் மீன் மார்க்கெட்டில் நான் ஒரு சில கடைகளில் வந்து அந்த ஃபிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபிஷ் ஹாபியஸ்ட்டாக இருந்தேன். வீட்டில் நிறைய டேங்க் செட் பண்ணி ஃபிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கோவிடு பிரச்சனைனால எல்லாத்தையுமே சேல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் ரொம்ப நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன். சரி அகைன் இதை ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கொளத்தூருக்கு போயிட்டு ஏதாவது வாங்கலாம், பிளானே இல்லாமல் போனேன். எந்த ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் அக்வாங்கிற இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நிறையா. இவங்க வந்து பிளான்டட் டேங்க் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு. நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் ஆகும். பட் குவாலிட்டியாக இருக்கும். பார்கெனும் நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்களும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சுத்தி பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபிஷ் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைகர் பார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வேல் டெயில், அந்த டெயில் வந்து நல்லா பெருசாக இருக்கும். அது ரொம்பவே நல்லா இருந்தது. பேரண்ட் சைஸில் இருந்துச்சு. ப்ரைஸ் கேட்கும்போது நான் ஸ்டார்ட்டிங்கில் கேட்கும்போது 400ன்னு சொன்னாங்க. நான் குளத்தூர்லேயே என்டர் ஆனோனே இந்த ஷாப்புக்கு தான் போனேன். சரி ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஷாப்பில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஓஷன் இதுவும் ரொம்ப ஃபேமஸான கடை தான் இங்கே. இங்கே 2 கடை உண்டு. இவங்க ஹார்ட்வேர்க்குன்னு கடை வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து ஃபிஷ்ஷஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு கடை வச்சுருப்பாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. நான் முன்னாடி வந்திருக்கும் போதெல்லாம் ஏகப்பட்ட எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விடோ, அப்புறம் வந்து மோனோ ஏஞ்சல், ஆஸ்கர் இப்படிங்கிற மாதிரி ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. இங்கேயும் வந்து நான் கேட்டேன் அந்த பார்ப் இருக்கான்னு. பட் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இவங்ககிட்ட பேர்ட்ஸுமே வச்சுருப்பாங்க. சரி நம்மளுக்கு வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். இன்னொரு அக்வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா, டேடி அக்வாரியம். இங்கேயும் நான் போனால் இங்கேயும் ரெகுலராக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸாக வச்சுருப்பாங்க. பட் இந்த டைம் போகும்போது அந்தளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல. ஒரு சில கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. பட் இந்த தடவை வெளியெல்லாம் டேங்க் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. பஃபர் ஃபிஷ்ஷு, ஆஸ்கரு இப்படி ரெகுலராக கிடைக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ரோட் சைடு கடை மாதிரி போட்டிருப்பாங்க. டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் 6:00 மேலே போனீங்க, ஒரு 6:30க்கு போனீங்கன்னா, அவங்க எல்லா ஃபிஷ்ஷஸுமே வந்து வெளியில் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் குழந்தைகள்லாம் கூட்டு போனீங்கன்னா, நல்லா என்ஜாய் பண்ணுறாப்புல இருக்கும். ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வெளியே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க. டிஸ்ப்ளே ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் கோல்டுலேருந்து ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பிளட் வார்ம்ஸ் அடிக்கடி நான் வாங்குவேன். இன்னொன்று வந்து இங்கே ஃபீடிங்க்கு நிறைய பேர் ஃபிஷ் வாங்குவாங்க லாட்டா. இது வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு ஷாப் தான். ஏன்னா எல்லாமே லேக்ஸ் கணக்கில் இந்த ஷாப்பில் ப்ரைஸஸ் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபிஷ்ஷஸ் பார்க்க எல்லாமே அப்படி இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை கொய் இது நிறைய பேர் வீடியோவில் தான் பார்த்துருப்பீங்க. இந்த ஷாப்பில் வச்சுருக்காங்க. நான் ப்ரைஸ் கேட்கலங்க. நான் பெருசு இல்லை, பக்கத்தில் நிறைய சின்னது இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ப்ரைஸ் கேட்கல. என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷூ போட்டு போயிட்டாங்க. இங்கே மோஸ்ட்லி ஒவ்வொரு கடைக்குலையும் பார்த்தீங்கன்னா ஷூ அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் ஒவ்வொரு கடைக்குலையும் போகும்போது ஷூவை கழட்டி வச்சுட்டு போகணுங்கிறதே ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அதனால் இந்த ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் கேட்கல. ஆனால் செம்ம அழகாக இருக்கும். அந்த கடையில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷஸுமே பெருசாக வச்சுருப்பாங்க. இந்த கொளத்தூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்வா ஸ்டார் தான். இங்கே ஹார்ட்வேர்ஸு, ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. சில ஹார்ட்வேர்ஸுக்கு டேரக்ட் டீலராக இருப்பாங்க இவங்க. ஸோ ஓரளவுக்கு ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். சரி நம்மளும் இந்த இந்த கடை லாஸ்ட் டைம் வரும்போதே ரீனோவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடம் போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. இந்த டேங்க் மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ அடி இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளுக்கு ஏகப்பட்ட அரவணா வச்சுருப்பாங்க. அதேமாதிரி இவங்க ரெகுலராக ஒரு அரவணா ரொம்ப நாளாகவே வளர்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 வருஷமாகவே பார்த்துட்ருக்கேன். அந்த அரவணா இன்னுமே செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. நான் ஆக்சசரிஸ் மோஸ்ட்லி இந்த கடையில் தான் எடுப்பேன். சரி நம்ம ஹாபியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சில ஆக்சசரிஸ் வந்து வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்த எல்லா ஆக்சசரிஸுமே நான் கொடுத்துட்டேன். மொத்தம் ஏகப்பட்டது வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆக்சசரிஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். இங்கே டேங்க்ஸில் இருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. டேங்க்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரைஸு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எல்லாமே 4000, 5000 அப்படிங்கிற மாதிரி தான் ரேஞ்சஸில் இருக்கும். இந்த அரவணா தாங்க அவங்க ரொம்ப நாள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வளர்க்குற அரவணா அது. எனக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மெரைன் டேங்க் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. லாஸ்ட் டைமே நான் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் வாங்கி வச்சுருந்தேன். என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இந்த டைம் எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பண்ணால் கண்டிப்பாக நான் வீடியோவாக உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். இந்த அக்வா ஸ்டார் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா, வெளியில் இந்த ஒரு டிஸ்ப்ளே பண்ணுற கடை இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அந்த கிராப் சரி, கிராப்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க ஃபிஷ்ஷஸ்ஸு. ஏற்கனவே இங்கே கிராப் நிறைய டைம் வாங்கியிருக்கேன்.
அந்த டைமில் ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த டைம் நான் ப்ரைஸ் கேட்கல. இந்த டைம் கிராப்பில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிற கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிலேயே ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஒரு 5 பீஸ் 6 பீஸ் போட்டு 150, 100 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கடையாக போய் செக் பண்ணிவிட்டு எதில் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கோ அப்படி வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கடையில் மட்டும்தான் கொஞ்சம் ஃபேஸை காமிப்பாங்க. மற்றபடி மோஸ்ட்லி வந்து உங்களை நீங்கள் போய் பார்த்தா வாங்காட்டினாலுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சில கடையில் மட்டும்தான் கொஞ்சம் மூஞ்ச காமிப்பாங்க, ஏன் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. மோஸ்ட்லி நான் போன வரைக்கும் நிறைய கடைகளில் வந்து நான் உள்ளே போய் போயிட்டு வந்தாலுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சின்ன கடையில் மோஸ்ட்லி ஒரு மாதிரி ஃபேஸை காமிப்பாங்க. நீங்கள் பெரிய கடைக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதேமாதிரி இந்த தடவை பார்த்தீங்கன்னா, நிறைய புது கடை வந்திருக்கா இல்லை ரீலொகேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. நிறைய கடைகள் இதாக இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரீட் முடிஞ்சுது. இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பேர்ட்ஸு அதுக்கப்புறம் பெட்ஸில் கேட் இந்த மாதிரி ஷாப்ஸ் நிறையா இருக்கும். பட் இங்கே இந்த பேர்ட்ஸ்லாம் வாங்கலாமான்னு கேட்டால், அது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் ஆகும். ஸோ இது ருத்ரான்னு ஒரு கடை இப்போ தான் நான் இந்த டைம் போகும்போது தான் பார்த்தேங்க. லெமன் ஆஸ்கர்னு ஒன்று இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏற்கனவே ஒருத்தர்ட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன். அங்கே கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. எவ்வளோ ப்ரைஸ்ன்னு போய் கேட்டேன். 400 சொன்னாங்க. சரி இங்கேயும் வந்து நான் அந்த டைகர் பார்ப் ஆக்சுவலாக எல்லா கடையிலுமே வந்து நான் அந்த டைகர் பார்ப் அந்த டெய்ல் லென்த்தாக உள்ளது இருக்கான்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் கேட்டதில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது இப்போது யார்கிட்டையுமே மேக்ஸிமம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஃபஸ்ட்டு கடை க்ரீன் அக்வாவில் அங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பெரிய நண்டு ஒன்று காமிப்பாங்க பாருங்கள். ஆக்சுவலாக இது நல்லா தான் இருந்துச்சு, வாங்கலாம். பட் இப்போ நான் வாங்கலை, நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த தடவை கலர் ஃபிஷஸ் நிறையா வச்சுருந்தாங்க. முன்னாடிலாம் விடோ ஒரு சிலர் தான் வச்சுருப்பாங்க. இப்போ டைகர் பார்ப்லேருந்து எல்லாமே கலர் ஃபிஷஸ். இந்த கடை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட் டைம் போய் கேட்டேன், ஓனர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆல்பினா அரவணா எவ்வளோன்னு கேட்குறதுக்காக திருப்பி போயிட்டு வந்து கேட்டேங்க. ஆனால் அவர் வந்து கஸ்டமர் வந்திருக்காருங்கிறத திரும்பி பார்க்காம பதில் சொன்னார். ப்ரைஸ் மட்டும் சொன்னார், திரும்பி கூட பார்க்கல. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. சும்மா வெளியே நின்றுட்டே வந்துட்டேன், உள்ளுக்கு போய் இது பண்ணாமல். பட் கடை நீட்டாக வச்சுருந்தாரு. உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷஸ், ஃப்ளவரானு, அரவானா இந்த 2 தான் மெயினாக இது பண்ணிட்டு இருப்பார் போல். எல்லாமே டிஸ்ப்ளே நல்லா பண்ணியிருந்தார். பட் ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் குளத்தூர் உள்ளுக்கு போயிட்டு வந்து எந்த கடையிலுமே அந்த டைகர் பார்பி இல்லை. கடைசியில் நான் அவர்கிட்டயே போய் அது வாங்கிட்டேன். கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியமாக தான் இருந்துச்சு. பட் நான் ப்ரீடிங் பர்பஸ்க்காக வாங்கினேன். ஒரே பேர் மட்டும் வாங்கினேன். சரி நம்ம ப்ரீட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பெட் ஷாப்பும் புதுசாக தெரிஞ்சுது. உள்ளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கின்னி பிக்கு, அப்புறம் ஹாம்ஸ்டரு, அப்புறம் கோழிலே டிஃப்ரெண்ட்டானது, அப்புறம் ரேபிட் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து கின்னி பிக் பார்த்தோன்னே கொஞ்சம் வாங்கணும்னு தோணுச்சு. கொஞ்சம் அடல்ட்டாக இருந்தது. ப்ரைஸ் வந்து 1200 எவ்வளோ சொன்னாங்க. அதேமாதிரி இன்னொரு கின்னி பிக் வந்து ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. அதுவும் செமையாக இருந்தது. அதுவும் 1000 சொன்னாங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ஒரு கின்னி பிக்கு. பட் இந்த டைம் வாங்கலை. இப்போதைக்கு ஃபிஷ்ஷு மட்டும் ட்ரை பண்ணலாம். அது வந்து நம்ம பெரவ் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இந்த கின்னி பிக் தான் ப்ரௌன் கலர். இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான். நான் ஓவராலாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஆக்சசரிஸாக அப்போ அந்த ஒரே ஃபிஷ் பேர் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அது அந்த க்ரீன் அக்வாங்கிற கடையில் மட்டும்தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க. கம்மியாக தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் அது ப்ரீட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.